இல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தின் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் ஒரு தந்தையும் மகனும் கூட்டாக சேர்ந்து உன் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்திவிட காத்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நீ கட்டாயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நல்லதாக கெட்டதா என்று கூட நீ தெரியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் யார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் இதையெல்லாம் நடத்திவிட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் அதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களை ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. இனிமேலும் என் குழந்தை எதற்கும் வருந்திவிடாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைகளும் தேவையில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் வரக்கூடிய காரணங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்தும் பொழுது இதையெல்லாம் முன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்தமான விஷயத்தை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்கள் நடந்தே தீரும். எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும். அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் இந்த தந்தையும் மகனும் ஒரு சேர வந்து உனக்கான இது போன்ற விஷயங்களை நடத்த நினைக்கின்றார்கள் என்றால் என் பிள்ளை, சட்டென்று இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ளத்தான் வேண்டும். எந்த இடத்தில் எதையும் நீ விட்டு விடாதே. எந்த இடத்தில் உன் வாழ்க்கை எந்த ஒரு நன்மையையும் நீ தொடர்ந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமாக இல்லை என்பது உண்மையாக இருந்தால் இவர் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை நடத்த நினைப்பது உன் அப்பன் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் என்ன நினைக்கின்றேன் அதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் எதை பற்றியும் யோசிக்கின்றேனோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். எப்பொழுதும் நீ எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் இல்லத்தில் உன் அனுமதி இல்லாமல் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்பொழுதும் உன் இல்லத்துக்குள் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த வேண்டும் என்றால் அதை உனக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். அது அனுமதியில்லாமல் ஒரு தந்தை மகனும் விஷயம் நடத்தி முடியும் என்றால் நிச்சயமாக அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு உனக்காக நான் வருவேன் என்பதை நீ ஒவ்வொரு முறையும் சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? அப்பன் எதை சொன்னாலும் நிச்சயமாக அதில் நம் வாழ்க்கை நன்மைதான் அடையும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பன் ஒரு பொழுதும் உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைப்பேனா? அப்படி உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைக்கின்றவர்களை நான் விட்டு விடுவேனா? ஒருபோதும் இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒருபோதும் இந்த அப்பன் இது போன்ற உன் வாழ்க்கை நடப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்படியானால் நாளைய விடிகளில் உன்னை தேடி வருகின்ற இவர்
நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளைத்தான் நடத்தி கொடுக்க போகின்றார் என்பதை நீ மறந்து விடாதே. இவர் உனக்கான வெற்றிகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றார் என்பதை நீ மறந்து விடாதே. நான் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும், எதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்காக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், இதையெல்லாம் என்னாலும் சரியாக புரிந்தாலும் கொண்டு என் பிள்ளை அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயம் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு கவலையும் தேவை இல்லை. உன்னோடு நான் இருக்கும் வரை எந்த ஒரு வாழ்க்கை உனக்கு எந்த மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுத்துவிட போவது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் தந்து விடுவதில்லை. அவ்வளவு தெளிவாகவெல்லாம் யாரும் உன் வாழ்க்கைக்குள் அழைத்து விடுவதில்லை. யாரும் இல்லத்துக்குள் நுழைந்து எந்த ஒரு மாற்றங்களை தந்துவிட போவதில்லை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கப் போகிறது என்பதை இந்த தந்தை மகனும் சேர்ந்து உன் இல்லத்தில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தை சார்ந்தே இருக்கப் போகிறது. அப்படியானால் முதலில் இவர் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் உன் இல்லத்தில் எதை நடத்தப் போகிறார் என்பதை நீ உணர வேண்டும். இவர்கள் புரிந்து கொள்ள நிச்சயமாக எதை செய்து வருகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வது நல்லது. கெட்டது ஏதேனும் இருந்தால் நீ எதிர்க்கத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய ஒரு வழி. எதை விட்டு விடாதே என் பிள்ளையே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை எல்லாம் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே. உனக்கு இந்த வாழ்க்கை என்று உறுதியாக பிறக்கும் ஒரு அதில் உன்னால் தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயத்தை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து விடுகிறது என்பதனை நீ புரிந்து மறந்து விடாது. எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களை பெரும் மகிழ்ச்சியையும் நடத்த எப்பொழுதும் உனக்காக நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு சந்தோஷமான நிகழ்வை என் பிள்ளை நீ சந்தித்து அதை உன்னுடைய வாழ்க்கையாக நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள போகின்றாய். அப்படி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று நீ வருந்துகிறாய். எல்லாம் போதும், இனி நடக்கப்பதை எல்லாம் நீ உண்மையாக என உணர வேண்டிய தருணம். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய தருணம். நாளைய விடிகள் இப்பொழுது அஷ்டமியினுடைய விடியல் மங்கள நாளில் இப்பொழுது விடியலாக கிடைத்திருக்கிற பொழுது நாளைய விடியலில் உனக்கான எல்லாம் நல்லதாக நயமாக கந்த பெருமானுடைய அவர் தந்தை சிவபெருமானாவது சிவபெருமான் கால பைரவரும் ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்துக்கு வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் ஒரு சேர முடிவினை கட்ட வருகின்றார். தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பத்தையும் முடிக்கப் போகின்றார். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும்
உன்னை நீ நினைத்து நினைத்து வருந்தியது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இந்த அப்பன் அத்தனை அதிசயத்தையும் உன் கண்முள்ளால் நடத்துவேன். உன்னை தேடி வருகின்ற சிவபெருமானுடைய அன்பும் நீ பெறும்பொழுது இந்த அப்பன் இப்பொழுது கருப்பன் அருள் தானாக உனக்கு கிடைத்துவிடும். நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும். கால பைரவர் வழிபாடும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களை சரி, உனக்கு வேண்டாத விஷயங்களையும் சரி, நிச்சயமாக என்னவென்று அதை உன் வாழ்க்கையில் சரியானபடி நடத்தி கொடுத்து விடுவார்கள். என் குழந்தையை, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை நாம் அனுபவித்த துன்பத்தை ஏராளம், வேண்டும் என்றே நமக்கு கஷ்டத்தை கொடுத்துதான் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இப்பொழுது அப்பன் துணை கொண்டு மனதில் தைரியம் கொண்டு அத்தனை விஷயத்தையும் நீ சரியாக எதிர்கொண்டு என்றால் நிச்சயமாக உன் மனதார அப்பன் நான் பாராட்டுகிறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை எல்லாம் ஒரு சேர கொடுத்திட நான் எப்பொழுதும் முன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் இனி உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கிறது இந்த வாழ்க்கை என்ன என்பதை நீ மறந்துவிடாதே. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அத்தனையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டு இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் நேரம் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உதவிகளையும் நான் எந்த நிலையில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள். உன்னை தேடி வருவது எல்லாம் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயம் எல்லாமும் இனிமேல் உன்னை காயப்படுத்தி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு நிச்சயமாக தந்து விடட்டும். எல்லாமும் மாறும் நேரம். இனிமேல் எதற்கும் கலங்காமல் இரு. எந்த சூழ்நிலையிலும் பதறாமல் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் உனக்கு வெற்றி நான் நிச்சயமாக நிறைவாக தந்து விடுகின்றேன். உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக என் கைகளில் இருந்து பெறப்போகின்றாய். நாளைய தினம் உன் இல்லத்தில் வருகின்ற முருகப்பெருமானுடைய உன் வீட்டில் இருக்கின்ற பல தீமைகளை முற்றுப்புள்ளி வைக்கின்ற இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற வெற்றி உனக்கு ஒரு சேர கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் நமக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வத்தின் காலடியில் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா? தெய்வம்தான் நமக்கு துணை என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் இப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ நிச்சயமாக எந்த ஒரு நம்பிக்கையையும் நீ விட்டு விடாதே. இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன வெற்றி நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு வெற்றியின் சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இனிமேல் இந்த அப்பன் உன்னை தேடி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ தவிர்த்து விடாதே. எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டு விடாதே. நான் இருந்து வரை இனி இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சோதனைகளை எல்லாம் இந்த அப்பன் வாழ்க்கையில் இருக்கும் வரை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னல்கள் இல்லை. உன் வாழ்க்கை மேலும் மேலும் தெய்வங்களும் அந்த எக்காரணம் கொண்டும் நல்ல விஷயத்தை தரும்பொழுது நிச்சயமாக எதிர்பார்த்து விடாதே. சிறப்பான உச்சத்தை இந்த வாழ்க்கை தொடுவாய் என்பதை மறந்து விடாதே. உனக்கு என்றும் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்தில் உனக்கான
சந்தோஷங்கள் உனக்கு உறுதியை கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்திடுவாய். உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு ஒட்டுமொத்தமான விஷயங்களை ஒரு சேர நிச்சயமாக உன் கண் முன்னால் வந்து கொடுக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்ன சொல் மீற மாட்டேன். நாளைய தினம் உன் வீட்டில் இந்த 2 பேருடைய ஆட்டம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்குமாறாக இருந்து விடாதே. தேவையில்லாமல் விஷயத்தை எல்லாம் வேறறுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.